பிரதமர் என்ற முறையில் நாட்டுக்கு இறுதி உரையாற்றிய மன்மோகன் சிங் தன்னுடைய பொதுவாழ்வு திறந்த புத்தகம் என்று குறிப்பிட்டார். பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்றதை தொடர்ந்து விடைபெற்று செல்லும் பிரதமர் மன்மோகன் சிங் நாட்டு மக்களுக்கு இறுதி உரையாற்றினார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் 10 ஆண்டு கால ஆட்சியில் பெருமைப்படும் அளவுக்கு பல வெற்றிகள், சாதனைகளை நாடு பார்த்ததாகவும் 10 ஆண்டுகளுக்கு முன்பிருந்ததை விட இன்று இந்தியா பல வகையிலும் வலிமையான நாடாக விளங்குவதாகவும் கூறிய மன்மோகன் சிங் இந்த சாதனைகளுக்கான புகழ் மக்களையே சாரும் என்றும் தெரிவித்தார். In the last 10 years, we as a country have seen many successes and achievements that we should be proud of. Today, India is a far stronger country in every respect than it was a decade ago. I give credit for these successes to all of you. பொது வாழ்வில் தன்னுடைய செயல்பாடுகள் எப்போதும் திறந்த புத்தகமாகவே இருந்ததாகவும், நாட்டுக்காக சேவையாற்றுவதில் தன்னால் இயன்றதை செய்யவே தான் எப்போதும் முயற்சித்ததாகவும் கூறிய மன்மோகன் சிங், நாட்டின் பிரிவினையின் போது ஒடுக்கப்பட்ட சிறுவனாக இருந்த தனக்கு நாட்டின் உயர்ந்த பொறுப்பை வகிக்கும் அதிகாரத்தை வழங்கிய இந்திய தேசத்துக்கு என்றும் தான் கடமைப்பட்டுள்ளதாகவும், இந்நாட்டுக்காக பணியாற்றியதை பெரும் சிறப்பாக கருதுவதாகவும் உருக்கத்துடன் கூறினார். As I have said on many occasions, my life and tenure in public office are an open book. I have always tried to do my best in serving this great nation of ours. காங்கிரசுக்கு படுதோல்வியை அளித்த தேர்தல் முடிவுகள் குறித்து கருத்து கூறிய மன்மோகன் சிங், நடந்து முடிந்த பொதுத் தேர்தல் நமது ஜனநாயக அரசியலின் அடித்தளத்தை மேலும் வலுப்படுத்தியுள்ளதாகவும், நமக்கு வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு நாம் ஒவ்வொருவரும் மதிப்பளிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். Fellow citizens, each one of us should respect the judgment that you have delivered. மோடி தலைமையில் புதிய அரசு பொறுப்பேற்க உள்ளதை தனது பேச்சில் குறிப்பிட்ட மன்மோகன் சிங், உலக அளவில் இந்தியா மிகப்பெரிய சக்தியாக உருவெடுக்கும் என்ற உறுதியுடன் தான் நம்புவதாகவும், வேற்றுமையில் ஒற்றுமை காணும் பாரம்பரியமிக்க நமது நாடு ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு முன்னேற்ற பாதையை காட்டும் என்றும் தெரிவித்தார்.